ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் லேஆர்டெக். ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த அப்ளிகேஷனை வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து எங்களோட யூடியூப் சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா கீழே வந்து சப்ஸ்கிரைப் பட்டன் நிற்கும், அதை கிளிக் பண்ணி கொடுங்க. அதோட சேர்த்து ஒரு பெல் பட்டனும் வரும், அதையும் கிளிக் பண்ணி கொடுங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய புது வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வந்து நிற்கும். ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இன்றைய பார்க்க போகிற அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எங்கேயாவது மொபைலில் வச்சுட்டு போகும்போது வந்து உங்களுடைய மொபைலை வந்து யாராவது எடுத்து அவங்க வந்து பாஸ்வேர்டு வந்து கொடுக்கும்போது அது தவறுதலாக இருந்துச்சுன்னா உங்களுடைய மொபைலில் வந்து எல்லாம் நோட்டிஃபிகேஷன் படக்கூடிய மாதிரி ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக வந்து இந்த அப்ளிகேஷனை வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்ததில் வந்து கண்டிப்பாக வந்து அப்ளிகேஷன் வந்து ஒர்க் ஆகுது. சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது, யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து உங்களுடைய ஆண்ட்ராய்டு மொபைலை வந்து எல்லா சிஸ்டத்துலேயும் வந்து செக்யூரிட்டியாக வச்சுக்கணும்னா இந்த அப்ளிகேஷன் வந்து கண்டிப்பாக உங்களுடைய ஆண்ட்ராய்டு மொபைலில் இருக்கணும். யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த அப்ளிகேஷனுடைய லிங்க்கை வந்து யூடியூப்பில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஃபேஸ்புக்கில் வந்து வீடியோக்கு மேலே வந்து கொடுத்திப்பேன், அதனூடாக போய் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போது அந்த அப்ளிகேஷனை வந்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு சில பர்மிஷன் கேட்கும், அதை கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஐக்கான் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள், அப்போ தான் இந்த அப்ளிகேஷனோட வந்து எந்த மாதிரி உங்களுக்கு செட்டிங் செஞ்சேன்னா அதே போல் வந்து ஒர்க் ஆகும்னு உங்களுக்கு புரியும். வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுமாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய மொபைலை வந்து யாராவது டச் பண்ணாங்கன்னா உங்களுக்கு எல்லாம் வேணுமான முதல் ஆப்ஷன் கேட்டீங்க. அதை வந்து ஓப்பன் பண்ணி கொடுதன். ஃப்ரெண்ட்ஸ் இதை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒலியும் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு ரைட் சைடு வேணும்னு கேட்கும். அதை வந்து கொடுத்துருங்க. அதே போல் வந்து உங்களுக்கு மேலே வந்து ஆக்டிவேட் கேட்கும். அந்த ஆக்டிவேட்டை வந்து நீங்கள் கொடுத்துருங்க. நான் இப்போது ஆக்டிவேட்டை கொடுத்துக்கொள்ளுதன். கொடுத்ததுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து செகண்ட் கணக்கு ஓடும். அந்த செகண்ட் கணக்கு ஓட காட்டியும் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணதுக்கப்புறம் வந்து பேக் வந்துடுங்க. நான் இப்போது வந்து பேக் வரேன். ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது ரெண்டாவது ஆப்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேண்ட் பாக்கெட்டில் வந்து நீங்கள் மொபைலை வைக்கும் போது வந்து எல்லாம் வேணுமான்னு கேட்கும் ரெண்டாவது ஆப்ஷன். அது வேணுமானா நீங்கள் ஆன் பண்ணிக்கொள்ளுங்க. நான் இப்போது ஆன் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு சவுண்டை வச்சுக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் வந்து மேலே வந்து பட்டன் ஒன்று கொடுத்திக்கிறாங்க, அதை ஆக்டிவ் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த மாதிரி செகண்ட் கணக்கு ஓடும். அது ஓட காட்டியும் வந்து நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பேக் வந்துடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது கொடுத்திக்கக்கூடிய ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலை வந்து சார்ஜுக்கு அடித்து வைக்கும் போது வந்து ரிமூவ் பண்ணினண்டா வந்து அலர்ட் சத்தம் வேணுமான்னு கேட்கும். அதுவும் வேணுமானா அவங்களுக்கு வந்து ஆன் பண்ணிக்கொள்ளலாம். நான் ஜஸ்ட் அதை வந்து இப்போது கிளிக் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு சவுண்டை வந்து உங்களுக்கு கூட்டிக்கொள்ளலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதே வந்து பட்டனை வந்து நீங்கள் ஆன் பண்ணிக்கொள்ளலாம். ஆன் பண்ணுறதுக்கு வந்து முதல்ல வந்து மொபைல் வந்து சார்ஜில் அடித்தா தான் ஆன் பண்ணலாம். அது நோட்டிஃபிகேஷன் வருது. அதனால் வந்து ஆன் பண்ண முடியாது. உங்களுக்கு ஆன் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுடைய மொபைலை வந்து சார்ஜுக்கு அடிங்க. அடிச்சுட்டு ஆன் பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வந்து நாலாவது ஆப்ஷன் கொடுத்திக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடிய பாஸ்வேர்டை வந்து தவறுதலாக வந்து டைப்பிங் பண்ணாங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாம் வேணுமான்னு கேட்கும். அதை உங்களுக்கு தேவையான ஆன் பண்ணிக்கொள்ளலாம். ஜஸ்ட் நான் இப்போ ஓப்பன் பண்ணிக்கொள்ளுதன். ஃப்ரெண்ட்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட்டர் நான் வச்சுக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு சவுண்டை வந்து வச்சுருவேன். வச்சுட்டு போது அதை ஓப்பன் பண்ணி டிக்கை வந்து ஆன் பண்ணிக்கொடுங்க. ஆன் பண்ணதுக்கப்புறம் வந்து பேக் வந்துடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்து அஞ்சாவது ஆப்ஷன் கொடுத்திக்கிறாங்க செட்டிங். அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சர் அலாம். இந்த மாதிரி வந்து கொடுத்திக்கிறாங்க. நான் அஞ்சாவது ஆப்ஷன் இருக்கக்கூடிய செட்டிங்ஸை வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுதன். ஃப்ரெண்ட்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து கொடுத்திக்கிறாங்க எல்லாம் ரிங்கிங் டோன் மாற்றுறதுக்கு. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து கொடுத்திக்கிறாங்க உங்களுக்கு 5 ஆப்ஷன் கொடுத்திக்கிறாங்க. இதில் வந்து 4 ஆப்ஷன் வந்து நீங்கள் ஆன் பண்ணிடுங்க. சென்டரில் இருக்கக்கூடிய இந்த வைப்ரேட் இதை வந்து மட்டும் நீங்கள் ஆன் பண்ணாதீங்க. உங்களுடைய சவுண்ட் வரக்கூடிய டைமில் வந்து உங்களுக்கு வைப்ரேட் வரும். நீங்கள் அதை டிக் வச்சிங்கன்னா அதை மட்டும் வச்சிடாதீங்க. அதுக்கப்புறம் வந்து பேக் வந்துடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வந்து நீங்கள் எல்லா ஆப்ஷன்லேயும் வந்து உங்களுக்கு தேவையான டிக்கில் வந்து வச்சுக்கணும். வச்சதுக்கப்புறம் வந்து உங்களுடைய மொபைலில் வந்து யாராவது தொட்டாங்க அப்படிலாட்டி வந்து மொபைல் நீங்கள் சார்ஜி போட்டிக்கும் போது வந்து கழட்டினாங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி வந்து சவுண்ட் கேட்கும். உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஜஸ்ட் நான் கொடுத்திக்கக்கூடிய பாஸ்வேர்டை வந்து கொடுத்ததுக்கப்புறம் வந்து மறுபடியும் வந்து ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி வந்து உங்களோட மொபைலை வந்து யாராவது தொட்டனாலும் இல்லாட்டி ராங் பாஸ்வேர்ட் கொடுத்தனாலும் இல்லாட்டி உங்களுடைய மொபைல் வந்து பாக்கெட்டில் இருக்கும் போது வந்து தவறுதலாக வந்து எது கிளிக் பண்ணி பட்டாலும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து எல்லாம் வரக்கூடிய மாதிரி ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுடைய ஆண்ட்ராய்டு மொபைலை வந்து பாதுகாக்கணும்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் வந்து கண்டிப்பாக இருக்க வேண்டும். யூஸ் பண்ணி பாருங்கள். சூப்பரான ஒரு அப்ளிகேஷன் உண்டு. இந்த அப்ளிகேஷனுடைய லிங்க்கை வந்து யூடியூப்பில் டிஸ்கஷன் பாக்ஸில் ஃபேஸ்புக்கில் வந்து வீடியோக்கு மேலே வந்து கொடுத்திப்பேன், அதனோட பார்த்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மார்களும் வந்து ஆண்ட்ராய்டு மொபைலை
வந்து ஸோ பாதுகாப்பாக வந்து வச்சுக்கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா ஸோ இந்த வீடியோ லிங்க்கை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்னமும் நல்ல தகவல் நல்ல பதிவோடு வந்து சந்திக்கின்றேன்.